எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி கந்தர் அப்பம் செய்ய போகிறேன். இப்போ அந்த அப்பம் எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 3 வாட்டி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். 3 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி இல்லாத நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இப்போ எல்லா அரிசியும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். 1/4 கப்பு துருவின தேங்காய் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதோட விதைகள் மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். விதைகள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ ஒரு சுத்து போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு சுத்து போட்டு எடுத்துருக்கேன். 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். அரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப்பு வெல்லம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது. நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றலாம் மாவு. ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். அனல் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா 2 பக்கமும் கலர் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய கந்தர் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.